ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமணம் இன்றைக்கான சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சந்தோஷம் கௌதமும் பேசிட்டேன். கௌதமும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லணும். சரி வா, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்திலே ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா டேபிளில் உட்காராங்க. அப்போ ஒரு அம்மாவும் ஐயாவும் வந்து இது மாதிரி பார்த்திங்கன்னா இலெல்லாம் வச்சு சாப்பாடுலாம் வைக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கௌதம் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்குடா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சந்தோஷ் கேட்குறாங்க. இது மாதிரி ஜனனிக்கு தான் ஃபோன் பண்ணேன், இது மாதிரி ஜனனி சாப்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு பார்க்க தான் ஃபோன் பண்ணாங்கிறாங்க. அதான் இது மாதிரி கவிதா இருக்காங்களா, கவிதா கூட சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு அந்த ஐயா சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி ஃப்ளோட்டும் அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் அப்புறம் ஈரல் அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க. இது ஆசிரம் பண்ணா அப்படிங்கிறாங்க. சாரி மறந்துட்டேங்கிறாங்க. ஐயா இவன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான், நீங்கள் போங்க, எங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்னா நாங்கள் வர சொல்கிறோங்கிறாங்க. எனக்கு வேணாண்டா அப்படிங்கிறாங்க. ஏன்டா இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்றாங்க. நான் எப்போதும் நான்வெஜ் தானே சாப்பிடுவேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுடாங்கிறாங்க. ஓ அப்படியா, இன்றைக்கி ஒரு நாள் ஆசிரமத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சந்தோஷம் சொல்கிறாங்க. எனக்கு வேணாண்டா, இது மாதிரி நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜிடாங்கிறாங்க. சரி நீ சாப்பிட வேணாங்கிறாங்க. ஐயோ சும்மா சொன்ன மச்சான் கோச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம் கௌதமும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க. அப்போ சந்தோஷம் அவங்க மனசுக்குள்ளே கௌதம் சொல்கிறபடி நம்ம இது மாதிரி ஜனனி கூட ரொம்பவுமே நெருங்கியிருந்தால் அவங்க நம்மளை விட்டு பிரியும் போது அவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள விட்டு தள்ளி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்தோஷம் அவங்க மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம மாயம் பார்த்திங்கன்னா ஆர்த்திக்கு ஃபோன் பண்ணி அந்த கோயில் பிரகாதத்தை முத்தி போட்டு சுற்றிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா என்னெல்லாம் முடியாதுங்கிறாங்க. நீ செய்யலை, இப்போ வந்தேன்னா உன்னை அடித்து கொண்டுரும் அப்படிங்க. சரிக்காங்கிறாங்க. சரி நான் உடனே நவீனை வர சொல்கிறேன், நீ இது மாதிரி முட்டி போட்டு பிரகாதத்தை சுற்றி வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பார்த்திங்கன்னா ஆர்த்தியும் பார்த்திங்கன்னா முட்டி போட்டு அந்த பிரகாரத்தை சுற்றிட்டுருக்காங்க. நேராக போய்ட்டு குருஜிட்டையும் மாமாட்டையும் சொல்லி இதை கரெக்டாக பார்க்க வச்சோன்னா இது மாதிரி நவீன் மட்டும் ஆர்த்தி பக்கத்தில் நின்னான்னா உடனே குருஜி பார்த்துட்டு ஓ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றாங்க, அதான் அந்த பொண்ணு அந்த பையனுக்காக இந்த மாதிரி வேண்டுதல் வேண்டிக்கிட்டு முட்டி போட்டு பிரகாரத்தெல்லாம் சுற்றி வரா அப்படின்னு நினச்சிட்டு மாமாட்டை எடுத்து சொல்லி நவீனையும் ஆர்த்தியும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. நேராக பார்த்திங்கன்னா அவங்க மாமாவை அழைச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த குருஜி வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த குருஜியும் பார்த்திங்கன்னா அந்த ஆசிரமத்தை சுற்றி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நடப்பயணம் மட்டும் நடந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம மாயாவும் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த குருஜி அழைச்சிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆர்த்தி இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஆனால் ஆர்த்தி மட்டும் தனியாக பார்த்திங்கன்னா அந்த பிரகாரத்தை சுற்றி வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த குருஜி என்ன அந்த பொண்ணு தனியாக இது மாதிரி வேண்டிகிட்ருக்கா, இது மாதிரி மாயா உன்னோட தங்கை தானே அவங்கங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோனையும் சரி நீ போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னி பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா மாயாவும் போகிறாங்க. அங்கேருந்து மாயா வந்து ஆர்த்தியை பார்த்து என்னடி நீ மட்டும் சுற்றிட்டுருக்க, எங்கடி நவீன் அப்படிங்கிறாங்க. அக்கா நான் தான் உன்ட்ட கேட்கணும், இது மாதிரி நீ 10 சுற்றாதோன்னே நான் 15 சுற்றா சுட்டிட்டேன், எங்கக்கா நவீன் வரவே இல்லைங்கிறாங்க. அப்போ நவீன் வரலையா, என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம அவன் வரவே இல்லையா, அவனை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நவீனும் இந்த மாதிரி அனாமிகாவுக்கு ஃபோன் பேசிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி நம்ம அனிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் நவீன் என்ன விஷயங்கிறாங்க. இப்போ தாங்க அனாமிகாவுக்கு ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க. அப்பா இது மாதிரி லவ் பண்ணுறவங்க கூட மட்டும் இருக்கவே கூடாதுங்க அப்படின்னு அனிதா சொல்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு நவீன் கேட்குறாங்க. ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் அவள் என் கூட பேசுனா அவள் என்னை பார்த்து சிரிச்சா சாப்பிட்டியான்னு கேட்டால் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. ஆனால் அனாமிகா ரொம்பவுமே நல்லவங்கங்க, இது மாதிரி ஃபோன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல, அவங்க கூட பேசினாலே என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம அனிதாவும் ஃபீல் பண்ணோம். ஐயோ அனாமிகா நம்ம தான் தெரிஞ்சால் நவீன் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா நவீனும் ஐயோ இது மாதிரி மாயா நீ வேறு ஆர்த்திக்கிட்ட போக சொன்னாங்களே, எதுக்கு போக சொன்னாங்க, சரி வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீனும் உங்கள் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம மாயா என்னவோ மாதிரி இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆர்த்தி அவங்க ரூமில் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க. அப்போ கவிதாவும் பக்கத்துலேயே இருக்காங்க. அங்கேருந்து மாயாவும் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கவிதாவும் என்னாச்சுன்னு தெரியல, எதையோ பார்த்து பயந்துருக்கா, இது மாதிரி ஜுரம் வருதுன்னு சொன்னால் நான் போய் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் என்னதுன்னு பார்த்துக்கங்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மாயா வந்து ஆர்த்தியோட நெத்திலையும் அவங்களோட கழுத்தில் கையை வச்சு பார்த்துட்டு என்ன காய்ச்சல் எதுவுமே நடிக்கலையே, என்ன நடிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்த்தியும் ஐயோ அக்கா நான் எதுக்காக நடிக்க போகிறேங்கிறாங்க.
சரி எதுக்காக அப்புறம் நீ இப்போ பயந்துருக்க, என்ன விஷயங்கிறாங்க. இல்லைக்கா இது மாதிரி குருஜி வேறு ஏதோ குத்துவிளக்கு பூஜைலாம் செய்யணும், ஆயுத பூஜைலாம் செய்யணும் அது இதுன்னு சொல்லிட்டுருக்காரு. அதுவும் முழு மனசோடு இருக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த பூஜைலாம் செய்யணுங்கிறான். அதுக்கு என்னங்கிறாங்க. இல்லை நாம் என்றைக்கு சுத்தமான முழு மனசோடு இருந்திருக்கோம், ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு தானே நினச்சிட்ருக்கோங்கிறாங்க. நம்ம நடிக்கிறோம் தானேங்கிறாங்க. நீ எதுக்காக நடிக்க போகிற, நீ நவீனை காதலிக்கிறியா இல்லையா உண்மையாக அப்படிங்கிறேன். ஆமாம் நான் உண்மையாக தான் காதலிக்கிறேங்கிறாங்க. அப்புறம் என்ன நீ எப்போதும் மாதிரி நவீனுக்காக வேண்டிக்க போகிற, அதுதான் அப்புறம் ஏன் நடிக்கிறேங்க. சரிக்கா இது மாதிரி நம்ம போடுற பிளான் சொதப்பிடுச்சுன்னா என்னக்கா ஆகுறதுங்கிறாங்க. என்ன நான் உன்னை இங்கே பக்கத்தில் உள்ள காட்டிலேயே உன்னை குழி தோண்டி வெட்டி புதைச்சிடும் அப்படி என்னக்கா அப்படிலாம் பேசுகிறேன். சரி பயப்படாத, சும்மா தான் சொன்னேன், நானாக இதையும் செய்வேன், என்னோடய லட்சியம் என்னன்னு உனக்கு தெரியும், அது நிறைவேற வரைக்கும் அப்படி தான், என்ன ஏதுன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஆர்த்தியும் கேட்டுட்டு ஐயோ அக்கா இது மாதிரி நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், ஆனால் இது மாதிரி நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே நான் தான் அந்த குருஜி எதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடாரு. இங்கே அக்கா வேறு தொல்லை கொடுக்குறேன். இப்போ நான் இப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தியும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அனிதா காலேஜில் என்னோ மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னடி ஆச்சு நம்ம கண்களைட்டு நிற்கிறீங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் நவீனை பற்றியே நினச்சிட்டு இருக்கா, அடியே இன்றைக்கி இது மாதிரி செமஸ்டர் ரிசல்ட் வந்திருக்குங்க என்னாச்சுங்கிறேன். இது மாதிரி 2 அரியர் வச்சுட்டாங்க. ஐயோ 2 அரியரா, இது மட்டும் என் அண்ணனுக்கும் அன்றைக்கி தெரிஞ்சிச்சுன்னா என்னை உண்டு இல்லாமல் பண்ணிவிடுவாங்களே, இப்போ என்ன தான் செய்யுங்க. சரி ரொம்ப நடிக்காத, இது மாதிரி அரியர்லாம் இல்லை ஜஸ்ட்டில் தான் பாஸ் ஆகிருக்காங்க. அப்பா ஜஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன்ல, அதானே நான் நல்லா எழுதியிருந்தா நீ அரியருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. சரி என்னடி என்ன ஏன் சோகமாக இருக்கேங்கிறாங்க. என்ன நவீனோட விஷயமாங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நவீன் என்னை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அனாமிகாங்கிற பேரில் அவன் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஈடுபாடாக இருக்கான். நான் சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பித்த இந்த விஷயம் அவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ கேர் எடுத்து அனாமிகாட்ட நான் பேசணும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் உண்மையாகவே அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டும் இது மாதிரி நான் அப்போயே உன்ட்ட சொன்னேன், இது மாதிரி நவீன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இப்போ பாரு பெரிய பிரச்சனை ஆக போகுது, இது மாதிரி அனிதா இது மாதிரி அனாமிகா நீதான்னு பார்த்திங்கன்னா அவன்கிட்ட சொல்லும்போது இது மாதிரி அனாமிகா நீங்களா என்னை ஏமாற்றிட்டீங்க, நீங்கள் வேணால் நான் அனாமிகாவை மட்டும்தான் நான் காதலித்தேன், அனிதா நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நவீன் கோவப்படுறது கூட வாய்ப்பு இருக்குது, இது மாதிரி நீ தான் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்க போகிற அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அனிதாவும் என்னடி நானே பயத்தில் இருக்கேன் இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்குங்க. ஆமாம் இது மாதிரி நவீன் யாரை காதலிக்கிறான், அனாமிகாவை தானே, திடீர்னு நீ போயிட்டு இது மாதிரி அனாமிகா நான் தான் அப்படின்னு சொன்னால் அவன் கோவப்பட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அனிதாவும் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இதோடு இன்றைக்கான சீரியலும் முடியுது.